ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோஜோ சட்டோரோ அவன் இருக்கான்ல, அவனோட எபிலிட்டி, அப்புறமா எதுக்கு அவன் ஃபோல்டபுள்ஸ் அப்புறமா கன்னடெலாம் போட்டிருக்கான்னு பார்க்க போனால் அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கோஜோ சட்டோரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கோஜோ சட்டோரோ எவ்வளோ பவர்ஃபுல்னா, கோஜோ சட்டோரோ ஜெயஜெய்க்கு எழுதினார்ல, அவரே கோஜோ சட்டோரோ சாவடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல். அதாவது ஒரு மைனூட்டான டீட்டெயில் கிடச்சிடாதா, கோஜோ சட்டோரோ இங்கே செத்துட மாட்டானா அப்படின்னு பார்ப்பாரு. இப்போ நம்ம 6 ஐஸ் பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபஸ்ட் எபிலிட்டி ரிவர்ஸ் கில் டெக்னிக். இந்த ரிவர்ஸ் கில் டெக்னிக் வச்சு நம்மளால் கோஜோ செத்து போனாலும் வர வைக்க முடியும் திரும்ப. அப்புறமா அதே 6 ஐஸ் காரணமாக இந்த 6 ஐஸை வச்சு பார்க்கக்கூடிய மைனூட்டான டீட்டெயில்ஸ் இது ரொம்ப மைனூட்டாக காமிக்கும். அட்டாமிக் லெவலில் காமிக்கும். கர்ஸ்ட் எனர்ஜி, கர்ஸ்ட் ஸ்பிரிட், அப்புறமா கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் மைனூட்டான லெவலுக்கு காமிக்கக்கூடியது தான் இது. அப்புறமா ஹீரோ, அதாவது கோஜோ 6 ஐஸும் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். அதில் ரிவர்ஸ் கில் டெக்னிக் நம்பர் 1 ரெட்டு. இந்த ரெட்டு எப்படி வேலை செய்யணும்னா, எல்லாத்தையும் புஷ் பண்ணும் எல்லாத்தையும். அப்படியே இந்த புஷ் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் விடும். அப்புறமா இந்த ரெட்டு வச்சு இந்த ப்ளூ என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் புல் பண்ணும், இழுக்கும் தன் பக்கம். அப்புறமா இந்த ரெண்டுத்தையும் கலந்து தான் ஆலோ பப்பிள். இந்த ஆலோ பப்பிள் என்ன பண்ணோன்னா நத்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிடும். ஏன்னா எல்லாத்தையும் காணாமல் போய் வச்சிடும், மறைஞ்சி வைக்கிறோம். அப்புறமா டெலிபோர்டேஷன், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் கோஜோ கிட்டே இருக்குது. அதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்னால் எந்த அளவுக்குனா ரொம்ப பவர்ஃபுல். அப்புறமா 6 ஐஸ் போட்டிருக்கான்ல, 6 ஐஸ்க்கு இது ஹெட்பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுப்பான், அவன் ஃபோல்டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் கோஜோ போட்டிருக்கான்னா, கோஜோவுக்கு 6 ஐஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 ஐஸ் கோஜோவோட பிரெயினை ரொம்ப ஹீட் பண்ணும், மைனூட்டான டீட்டெயில்ஸ் கூட காமிக்கும். அதுதான் இந்த ஃபோல்டபுள்ஸ் போட்டிருக்கான். கண்ணாடியும் அதுக்கு தான் போட்டிருக்கான் கோஜோ. இந்த கண்ணாடி செம்ம லுக்காக இருக்கும். இது சீசன் 2 தான் கோஜோவே யூஸ் பண்ணியிருக்கான் எதுக்குன்னு தெரியல. ஆனால் கோஜோ மட்டும் தான் இது போட முடியும். அப்புறமா டொமைன் எக்ஸ்பேன்ஷன், இதுதான் ரொம்ப இதுவானது. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, இன்ஃபினிட்டி வாய்ட். இந்த இன்ஃபினிட்டி வாய்டுக்குள்ளே யாராவது மாட்டினாங்கன்னா, அதாவது இவன் கூட பண்ணியிருப்பாங்க லாவா தலையா, அவன் கூட பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. இதே லாவா தலையா அவன் மாதிரி பண்ணியிருப்பான். யாராவது மாட்டினாங்கன்னா உயிருக்கு டாட்டா சொல்லிட்டு போக வேண்டியதுதான், டாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். அப்புறமா இந்த இன்ஃபினிட்டி வாய்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், உள்ளே செம்மையாக இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு. இந்த இன்ஃபினிட்டி வாய்டில் கோஜோவோட 6 ஐஸ் இப்படி இருக்கும். அப்புறமா இவனோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், இதுதான் கோஜோவோட ஸ்பெஷல் டெக்னிக், இன்ஃபினிட்டி பேரியர். இந்த இன்ஃபினிட்டி பேரியரை தாண்டி எதுனாலையும் கோஜோவை தொடவே முடியாது. இந்த இன்ஃபினிட்டி பேரியர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஃபினிட்டி பேரியரை மேனேஜ் பண்ணுறது 6 ஐஸ். அப்போ நம்ம 6 ஐஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. அதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய், see you in another video.